ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கும்படி, நம்மை தப்புவிக்கும்படி, நமக்கு வேண்டிய பரிகாரத்தை அவரே செய்து தனிய ஜீவபலியாய் இந்த உலகத்தில் மரித்தார். அவர் மரித்தது மட்டுமல்ல, அவர் மரணம் அவரை பிடித்திருக்க அடிமைப்படுத்த முடியவில்லை. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். தேவனே அவரை செய்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். கஷ்டப்படுகிற, துயரப்படுகிற, பாடுபடுகிற உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ் லிவிங் வித் அஸ். என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு வாழ்கிறார், உங்களோடு கூட பயணிக்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டங்கள், துயரங்கள் அவரும் உங்களோடு அவர் தோள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை பெற்று இருக்கிற சூழலில் அவரும் உங்களோடு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, திரளான மக்கள் வந்துட்டாங்க. அவர்கள் எல்லோரும் 2-3 நாளாக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் சோர்ந்து போகிறத இயேசு பார்த்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்களாம் சோர்ந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் உணவு கொடுக்கணும்னு பார்க்குறார். பசியோடு இருக்கிறவர்கள், துயரத்தோடு இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்களோடு பங்கு கொள்கிறவர். நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்களோ உங்களோடு கூட இருக்கிறார். யூ ஆர் நாட் அலோன். You are not neglected. God is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போனீங்க. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்களை கொடுக்கும்படி, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்வது போல அவர் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவதற்காக, உங்கள் மேல் தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் தேவைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் சாயங்கால வேளையில் சீஷர்களை சந்திக்கிறார். அவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். எவ்வளோ மகிழ்ச்சி! கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப மக்கள், உறவுகள் திருச்சபையராக ஒருங்கிணைந்திருப்பது அவசியம். The unity is important. ஒருங்கிணைந்திருங்க. ஒருவரை மதிங்க, ஒருவரை கனம் பண்ணுங்க, ஒருவரோடு சேர்ந்து வாழ பழகுங்க. இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலாவிக் கொண்டு வருகிறார். அங்கு சீஷர்கள் ஒரு வீட்டில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எவ்வளோ மகிழ்ச்சி! அவர் உயிரோடு இருக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நாம் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அப்படியே இவர்களும் ஒன்றாயிருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். 22ஆம் வசனத்தில் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அழகாக பதிவு பண்ணுறாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு ஐராக்கி வரக்கூடாது. அவர்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடக்கூடாது. அவர்களுக்குள்ள நான் பெரியவன் சின்னவன் என்று வந்துவிடக்கூடாது. நான் அறிவாளி, நான் அறிவில்லாதவன் என்று வந்துவிடக்கூடாது. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வந்துவிடக்கூடாது. They are all together, live together to glorify our God. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறதை பார்த்து மகிழ்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் குடும்பமாக ஒன்றாக இருக்க பழகுங்க. திருச்சபையராக ஒன்றாக இருக்க பழகுங்க. கிறிஸ்துவ மார்க்கம் ஒன்றாய் பயணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விருப்பம்
we all together be a witness for Christ. To be a witness for Christ. கர்த்தருடைய என்று சாட்சியாக இருக்க ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். இரண்டாவதாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பயந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொன்னால் அங்கே யூதர்கள் அவர்களை கொன்று போடுவார்கள், ரோம அதிகாரிகள் அவரை சிறைப்பிடிப்பார்கள். பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இயேசுவோடு இறந்தவர்கள் என்று அடையாளப்படுத்திவிட்டால் கொன்று போடுவார்கள் என்ற பயம், அச்சம். எப்படி வாழ்வது, எப்படி நாங்கள் வெளியே போவது என்று கலங்கி கொண்டு வீட்டில் அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, எதிர்காலங்களை நிமித்தமாக பலவிதமான பயங்களோடு இன்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். பிள்ளைகளை குறித்ததான கவலை, பெற்றோர்களை குறித்ததான கவலை, உன் மனைவியை குறித்ததான கவலை, உன் கணவனை குறித்ததான கவலை, உன் பிள்ளைகளை குறித்ததான கவலை, உன் படிப்பை குறித்ததான கவலை, உன் வேலையை குறித்ததான கவலை, உன் திருமண வாழ்வை குறித்ததான கவலை, உன்னுடைய குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பிள்ளை பேருக்கான கவலை, பலவிதமான கவலைகளின் மத்தியில் நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால், வீட்டில் முடங்கி இருப்பீர்கள் சொன்னால், வெளியே தலை காட்ட முடியல என்று வெட்கப்பட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், வாழ்விழந்தது போல நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களை தேடி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயந்து கொண்டிருந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு நுழைந்து அவர்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். என்றைக்கும் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். He is going to meet you in your place, in your situation, whatever your situation. Don't worry, God going to meet you in your place. உன்னுடைய இடத்துல, உன்னுடைய சூழலில் ஆண்டவர் உன்னை சந்திப்பார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கடைசியாக இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்து அவர்களை பார்க்கிறார். பதட்டத்தின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், கவலையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு நான் இருக்கிற கூட சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, விடுதலையோடு இருங்கள். ஐ ஆம் a risen Christ. நான் உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இன்று நீங்கள் உங்கள் மேலே வைத்து ஆண்டவர் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஆண்டவர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் படிப்பை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். உன் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவார். உனக்கு நிலையான வேலை வாய்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்களுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல குடும்பம் ஆகுவதற்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். உங்களுடைய காலங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், சொந்து போகாதீங்க, யாரும் ஆதரவு இல்லைன்னு கலங்காதீங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஏற்ற வேளையில் உங்களுக்கான ஆதரவை கட்டளையிடுவார். அவர் ஆதரவு அளிக்கிற தேவன், அவர் தேற்றுகின்ற தேவன், அவர் சுகமளிக்கிற தேவன், அவர் பயத்தை நீக்குகிற தேவன். இன்றைக்கும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த ஆண்டவரே காலை தியான வேலைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கே மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் அங்கே மகிழ்ந்திருக்கிறார், அவள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் பதட்டத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில் இருக்கிற மக்கள் மத்தியில் கூட இருந்து பயப்படாது, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகின்ற ஆண்டவராய், விடுவிக்கிற ஆண்டவராய், தப்புவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானம் இழந்து கவலையோடு கண்ணீரோடு உடைந்து போய், ஆண்டவரே யார் எங்களுக்கு வாழ்வளிப்பார், யார் எங்களை வழிநடத்துவார், யார் எங்களுக்கு ஆதரவளிப்பார் என்று கலங்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சுகம் உண்டு என்று சொல்லி தைரியப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த தியான வேளையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக. விசேஷமான மகிமை உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். தேவைகளை சந்திப்பீராக. சகல இகவர நன்மைகளை ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு தார். நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தார். அவங்க பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக தழுவினால் குணமாக்குங்க சுவாமி. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை தார். இந்த நாளின் தேவைகளை சந்தி ஒவ்வொரு குறையாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்றும். அவள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கூட இருங்க. நாச மோசங்களுக்கு விலக்கி உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் உங்களுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவர்
உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அச்சவின் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தணும் உடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.